ஹே காய்ஸ் வெல்கம் பேக். செந்தில் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளம் ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பேர் குவெஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அந்த குவெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன லாபம் கேட்டிங்கன்னா வந்து இன்கேஸ் வந்து எக்ஸாம்பேரில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏர்ட்ராப் விட்டாங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் யூஸருக்கும் வரும். லைக் இந்த டாக்ஸில் பண்ணோம்ல, ஸோ அதில் ஒரு டிரான்சாக்ஷன் 0.2 என்னமோ பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $5 வந்து சில பேருக்கு வந்து $40 டாக்ஸ் டோக்கன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஏர்ட்ராப்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் நம்ம எலிஜிபிள் ஆகலாம். ஸோ அதில் என்ன பண்ணணும் என்ன டீல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க போய்ட்டு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ப்ளம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏர்ன் செக்ஷனில் போனீங்கன்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் லீக் கொஸ்ட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் பண்ண சொல்லியிருந்தேன் நான். ஸோ இதுவும் மின் பண்ண சொல்லியிருந்தாங்க. 0.2 டான் என்னமோ கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் பண்ணிவிட்டேன் நான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மி ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பேர் கொஸ்ட்டு பார்த்துப்போம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 999 பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 கொஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பேர் ஃபாலோ பண்ணுறது அண்ட் வேலெட்டை கனெக்ட் பண்ணுறது எக்ஸாம்பேரில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி 3 டாஸ்க் கொடுப்பாங்க. இல்லை 3 முடிச்சுட்டு நான் பட் 1 மட்டும் சுற்றினே இருக்குது. லாஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளம் மாதிரி. ஓகே, இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் 5 டெய்லி கொஸ்டின் எக்ஸாம்பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 30 பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பேர் வந்து கொடுக்குற ஏர்ட்ராப், அதாவது ப்ளம் வித் அந்த எக்ஸாம்பேர் இருக்குல்ல, ஸோ அது பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்ன நான் பண்ணுறது பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பேர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பேர் நீங்கள் வச்சிருந்தா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுக்குறாங்க. ஸோ வவுச்சர்லாம் கொடுத்துட்டாங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை குவெஸ்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெய்லி குவெஸ்ட் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஆல் டெய்லி குவெஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ கீழே இருக்க இந்த 4 குவெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் அன்றைக்கான டெய்லி குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி கணக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேப் டு ஏர்ன் இருக்குல்ல. ஸோ டேப் பண்ணணும். அதாவது இது மாதிரி டேப் பண்ணிக்கினே இருக்கணும். இது வந்து ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பேட்டரி ஃபுல்லாக காலி பண்ணி 2வது பேட்டரி ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். ஸோ 3வது பேட்டரி கொஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டேப் அந்த கொஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கான மணி வந்துச்சு. அது இம்ப்ரூவ் 5 ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இம்ப்ரூவ் போயிட்டு இருக்கிறதுலே கம்மியானது. ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா கம்மியானதான் நிறையா இருக்கும். ஒரு 5 மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 5 பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, லைனாக வந்து அப்டேட் ஆகல. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ரைட், கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் யூடியூப் கொடுப்பாங்க. நீ வீடியோவில் போயிருந்தீங்கன்னா ஸோ ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ தான். என்ன பண்ணணும், கீழே வந்து ட்ராக் பண்ணி ஓட்டிட்டு அப்படியே அதில் வீடியோ வந்து ஓடணும்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் எங்கே வந்து அங்கே போட்டு ஸ்டாப் பண்ணி பார்த்துப்பேன். அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து யாரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னால் வீடியோவில் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அதை நான் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டேன். ஸோ 629444 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கோடு காமிச்சாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ நான் பார்த்துக்கிறேன். ஸோ 2வது வீடியோவும் பார்த்துட்டேன் நான். அண்ட் இது கோடெலாம் வந்துடுச்சு. ஸோ கோடு கம்ப்ளீட் பண்ணேன். இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கோடு வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கீழே வந்து அன்றைக்கான கோடு போட ட்ரை பண்ணுறேன். இல்லை டெய்லி வந்து டெலிகிராம் சேனல் போடுவேன் நான். இன்கேஸ் நீங்கள் எதோ பார்த்தீங்கன்னா கூட வீடியோ கீழே வந்து கோடு போடுங்க, டேட்டு போட்டு. ஸோ மற்றபடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கிளைம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெய்லி சேலஞ்சு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயினோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்டிடியோ வந்து ரொம்ப கம்மி ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும். பாக்ஸ் கலெக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 டைம் வந்து பண்ணினா அது 30ஆம் தேதிக்குள்ளே. ஸோ இன்னையிலேருந்து கணக்கு பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 நாள் என்னமோ இருக்குது. ஸோ இந்த 5 நாளுங்கிறது வந்து கொஞ்சம் பாதிக்கு பாதி. நீங்கள் ஒரு நாள் விட்ட கூட அடுத்த நாள் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 7 நாள் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து 11 பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸோ இதை கொடுத்து நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாலெட் கனெக்ஷன் பண்ணுறோம்ல. ஸோ இதுலேயும் அந்த ப்ளம்மு இருக்குது அண்ட் எக்ஸாம்பேர் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா சேம் வாலெட் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தோணுது. அப்போ தான் வந்து ஏர்ட்ராப் எலிஜிபிள் ஆக முடியும். அதுக்கு மென்ஷன் பண்ணலை சேம் வாலெட்டாக இருக்கணும்ட்டு. பட் எனக்கு தோணும் சேம் வாலெட்டாக இருந்தால் தான் வரும்ட்டு. பட் நீங்கள் அதே நீங்கள் பண்ணிக்கோங்க. கேஸ் மாற்றி பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போதைக்கு உள்ள டவுட்ஸ் நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். மாதிரி ஸ்டேடியம். பாய்.